பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இப்போ தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல்லி பயணமா அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் டெல்லி செல்கிறார். குறிப்பாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்ந்து சிக்கல் எழுந்து வரக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் அவர் டெல்லி செல்ல இருக்கிறார். டெல்லி செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை அல்லது இன்று இரவுக்குள்ளாக அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்காக சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் முதல் 3வது முறையாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார். முதல் முறையாக அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்த பிறகு ஜனவரி 7ஆம் தேதி டெல்லி சென்றிருந்தார். அதன் பிறகு அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி மீண்டும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்திருந்தார். இந்த நிலையில் மூன்றாவது முறையாக இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார். அதிலும் குறிப்பாக கடந்த மார்ச் 3ஆம் தேதியும் இன்றும் எடப்பாடி பழனிசாமி தனியாகவே சென்று அமித்ஷாவை சந்திப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்கிறார். 2 முறையும் தனியாக சந்திக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறார் என்று இதுவரை எந்த தகவலும் வெளிவரவில்லை. அதுவும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாஜக 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கட்டாயம் வழங்க வேண்டும் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறது. அதிலும் பாஜக 30 தொகுதிகள் கொண்ட பட்டியலை, இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய 30 தொகுதிகள் கட்டாயம் வழங்க வேண்டும் என அழுத்தம் கொடுக்கிறது. அந்த 30 தொகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவும் அதே போன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் அதே போன்று முன்னாள் அமைச்சர்களுடைய தொகுதியாகவே இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் அந்த தொகுதிகளை கட்டாயம் பாஜகவிற்கு ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அதனை எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியாமல் அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையாகவும் மாறக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால் எடப்பாடி பழனிசாமி கடும் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இது குறித்தான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவெடுப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் டெல்லி செல்கிறார். அதுவும் குறிப்பாக நாளைய தினம் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதற்காக இன்று இரவு பியூஷ் கோயல் சென்னை வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது போன்ற ஒரு நெருக்கடிக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளாகி இருப்பதன் காரணமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதிகளில் பாதிக்கும் குறைவான தொகுதிகள் மட்டுமே பாஜகவிற்கு வழங்கப்படுமா அல்லது இந்த பாஜக கேட்டிருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் அதிமுக தரப்பிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படுமா என்பது குறித்தான ஆலோசனை இன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக தரப்பில் கடும் நெருக்கடி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பாஜகவிற்கான அந்த தொகுதிகள் பங்கீட்டினை முடித்த பிறகாக அடுத்த கட்சிகளோடு தொடர்ந்து தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்த தொடங்குவதற்கான அந்த முன்னெடுப்போடு எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நன்றி குணசேகரன், விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.